Good afternoon all. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபிஃப்த் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மெத்தடாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மெத்தடாலஜிஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மெத்தடாலஜிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலிங் அப்படின்னா என்னென்னா இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அதோட லைஃப் சைக்கிளில் பிகினிங் ஃபேஸில் இருக்கும் போது அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த அப்ளிகேஷனை மாடல் பண்ணுறது தட் இஸ் டிசைன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலிங்கோட வேலை. இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம எனக்கு பார்க்க போகிறது வந்து 3 மெத்தட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்பிக்ஸ் ஆப்ஜெக்ட் மாடலிங் டெக்னிக், பூட்ஸ் மெத்தடாலஜி ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிஸ்னஸ் இன்ஜினியரிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரம்பிக்ஸ் ஓஎம்டி பற்றி பார்ப்போம். ஏன் இதை வந்து ரம்பிக்ஸ் ஓஎம்டின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாடலை இன்வென்ட் பண்ணவர் பேர் இதுக்கு வச்சிட்டாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரம்பிக் ஓஎம்டியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டமை எப்பெல்லாம் அனலைஸ் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ரம்பிக்ஸ் ஓஎம்டி. ஆக்சுவலாக மற்ற ஓஎம்டிஸை கம்பேர் பண்ணுறத விட இந்த ரம்பிக்கால் ஆப்ஜெக்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அப்படின்றாங்க. ஸோ நான் இப்போ சிஸ்டம் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய சிஸ்டம்க்கு பர்டிகுலராக என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தேவைப்படுமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரம்பிக்ஸ் ஓஎம்டி யூஸ் பண்ணி ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த ஆப்ஜெக்ட்ஸை என்னோடய சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் மாடலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் நோன் அஸ் ஆப்ஜெக்ட் மாடலிங். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஆப்ஜெக்டோட பிஹேவியரை என்னோடய சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் பிஹேவியர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் பிஹேவியர் ஆஃப் தி ஆப்ஜெக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா டைனமிக் மாடல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டைனமிக் மாடல் மாதிரியே ஃபங்க்ஷனல் மாடலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனல் மாடல் வந்து என்ன பண்ணுன்னா ப்ராசஸோட டெஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப் இதுக்கான மாடல்லாம் டெவலப் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன் மாடலோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓஎம்டியில் பார்த்திங்கன்னா அதாவது ரம்பிக் ஓஎம்டியில் 4 ஃபேஸ் இருக்குது. என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்தோம். ரம்பிக்ஸ் ஓஎம்டி இஸ் describes method for analysis, design and implementation of object oriented system. அது அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த 3 ஃபேஸுமே இந்த பர்டிகுலர் ஓஎம்டியில் நடக்குது. இதில் டிசைன் அப்படின்ற ஃபேஸை மட்டும் சிஸ்டம் டிசைன் தென் ஆப்ஜெக்ட் டிசைன் அப்படின்னு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே நடந்திருக்கு. இதில் இனிஷியலாக அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டிசைனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் வந்துட்டு பில்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது சாஃப்ட்வேர் இப்படி தான் நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்ற ப்ரோட்டோடைப் வந்துட்டு பில்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டிசைனில் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்னென்ன கிளாஸஸ்லாம் எனக்கு தேவைப்படும், அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன, இன்டர்ஃபேஸ்லாம் என்னென்னலாம் தேவைப்படுன்றத இந்த ஆப்ஜெக்ட் டிசைனில் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 மாடல் இருக்குது. இதில் ஆப்ஜெக்ட் மாடல், ஃபங்க்ஷன் மாடல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் மாடலோட அடிஷ்னல் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு சப்ளை டேட்டா டிக்ஷனரி. டேட்டா டிக்ஷனரினா என்னென்னா நம்ம வந்து யூஎம்எல் டயக்ராம் வரையும் போது பார்த்துருப்போம். இப்போ நான் கிளாஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா அது பக்கத்தில் ஆரோவை கொண்டு போகும்போன்னே ஆனால் கிளாஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லி காட்டும். அதாவது ஒரு எலமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை காட்டும். ஸோ இது இந்த டேட்டா டிக்ஷனரி அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால தான் அந்த எலமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை காட்டுது. ஸோ இதுதான் இந்த டேட்டா டிக்ஷனரியோட வேலை. நெக்ஸ்ட்டு டைனமிக் மாடல் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் டயக்ராம்ஸ், ஈவென்ட் ஃப்ளோ டயக்ராம்ஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்காண்டியோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டியோ யூஸ் பண்ணுற அந்த டைனமிக் மாடல் அப்படின்றது. லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் மாடல். இந்த ஃபங்க்ஷனல் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சில கன்ஸ்ட்ரெயின்லாம் நான் செட் பண்ணி டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நான் செட் பண்ணி டெவலப் பண்ணும்போது அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற என்னால் அதில் மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூட்ஸ் மெத்தடாலஜி. பூட்ஸ் மெத்தடாலஜி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் பேராடிகம் யூஸ் பண்ணி சிஸ்டமை டிசைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க.
ஆப்ஜெக்ட் பேராடிகம்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் மெத்தட் ஆர் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன். நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தடையோ இல்லை ஒரு பேட்டர்னையோ அடாப்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி என்னோடய ஹோல் சிஸ்டமே டெவலப் பண்ணேன் அப்படின்னா அது பூச் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி என்னால் டெவலப் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா நிறையா சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிம்பிள்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டியும் ரெப்ரசன்டேஷனுக்காண்டியும் தான். அதாவது பார்த்தோன்னே புரிஞ்சிடும் எதுக்காண்டி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டியோ அதுக்காண்டி தான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி இவங்க யூஸ் பண்ணுற எல்லா சிம்பிள்ஸுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டியும் ஃப்யூச்சரில் நான் வேறு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ண போகிறேன் இல்லை சேம் ப்ராஜெக்டே வேர்ஷன் அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காண்டி சிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட் ஜென்ரேஷன் ஃபேஸ்லையும் இந்த சிம்பிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நான் ஃபைனலாக கொடுக்கும்போது சிம்பிள்ஸோடு தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சிம்பிள்ஸோட ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கோட் ஜென்ரேஷன் ஃபேஸில் இந்த சிம்பிள்ஸையும் ஆட் பண்ணி ஃபைனலாக கூட ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த பூச் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி என்னால் நிறையா டயக்ராம்ஸ்லாம் டிசைன் பண்ண முடியும். என்னென்ன டயக்ராம்ஸ்லாம் டிசைன் பண்ணலான்னா கிளாஸ் டயக்ராம், ஆப்ஜெக்ட் டயக்ராம், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம், ப்ராசஸ் டயக்ராம், இன்ட்ராக்ஷன் டயக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா டயக்ராம்ஸும் பூச் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூச் மெத்தடாலஜியில் பார்த்திங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட்டோட லே அவுட் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காண்டி தான். இதில் 2 ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ ப்ராசஸ் தென் மைக்ரோ ப்ராசஸ். இதில் மைக்ரோ ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அந்த கோர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடலை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் நடக்கும்னா அனாலிசிஸ் ஃபேஸ்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாடலை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சர் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிசைன் ஃபேஸ்லாம் நடக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரை ஃபைனலாக கோட்லாம் பில்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷனை எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி எவாலுவேட் பண்ணுவேன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்து தான் என்னால் எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எவாலுவேஷன் சொல்கிறாங்க. நான் டெலிவரி பண்ணி முடித்தேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றதையும் அதோட நெக்ஸ்ட்டு வேர்ஷன் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன்னா அப்போனா அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மெயின்டெனன்ஸ், இந்த இத்தனை ஃபேஸையுமே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ரோ ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில் இருக்க கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதோட சிமான்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சிமான்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா பர்பஸ், எதுக்காண்டி ஆப்ஜெக்டையும் கிளாஸையும் டிசைன் பண்ணோமோ அதோட தான், அதாவது இந்த கிளாஸ் இந்த வேலை தான் பார்க்கும் அப்படின்னா அதுதான் சிமான்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ்க்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் ஸ்பெசிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மேக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இதுதான் நடக்குது. ஸோ பூச் மெத்தடாலஜி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிஸ்னஸ் இன்ஜினியரிங். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ராசஸை நான் வந்துட்டு பிஸ்னஸ் டொமைனில் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிஸ்னஸ் இன்ஜினியரிங் இஸ் ஆப்ஜெக்ட் மாடலிங் அட் என்டர்பிரைஸ் லெவல் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லையோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் கொண்டு போகிறது தான் என்டர்பிரைஸ் லெவல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் கேசஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டூல் யூஸ் ஃபார் மாடலிங்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நான் இனிஷியலாக யூஸ் கேஸை ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துலையுமே எரரோ இல்லை ப்ராப்ளமோ வராது. ஸோ எந்த இடத்துலையுமே இஷ்யூஸ் வந்துட்டு காட்டாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை யூஸ் கேஸை ஒழுங்காக டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால் யூஸ் கேசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டூல் யூஸ் ஃபார் மாடலிங்னு சொல்கிறாங்க. இந்த ஓஓபி அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிஸ்னஸ் இன்ஜினியரிங்காக ஓஓபின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்குன்னு சில செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டெஃபினிஷன்ஸ், அப்புறம் பிஸ்னஸை எப்படிலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டியும் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காண்டியும் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு
டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரம்பைக்லேயே 3 ஃபேஸ் பார்த்தோம். என்னென்னா ரம்பைக்கில் அனாலிசிஸ், டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ் பார்த்துருப்போம். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேஸ் வருது. என்னென்னா இதில் என்ன ஃபேஸ்னால் அனாலிசிஸ் ஃபேஸ், டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுத்தையுமே ஒரே ஃபேஸாக கொண்டு வந்துட்டாங்க. தென் ஃபைனலி டெஸ்டிங் ஃபேஸ். இந்த டெஸ்டிங் ஃபேஸ் வந்து எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட்லாம் ஒரு ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்டிங், அதாவது பீட்டா டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. எண்ட் யூசர்கிட்ட கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு, ஸோ ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஃபைனல் ப்ராடக்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸ் வந்து இதுதான். என்னென்னா ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா, இல்லை எரர் இருக்கா, எனக்கு தேவைப்படுற, அதாவது கஸ்டமருக்கு தேவைப்படுற அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்றது தான் செக் பண்ணுறது தான் இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ன்றது. ஸோ இதோட அவ்வளோதான். இந்த கான்செப்ட் வந்து ஓவர். தேங்க்யூ.